திமுகவை ஆரம்பித்த உடனே ஈவேராவுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லி பிரிவினை விதையத்தான் தூங்கினாங்க. தனி நாடு வேணும், அதுதான் உங்கள் கோரிக்கையை, திமுகவின் கோரிக்கை. உங்களையும் உங்கள் கட்சியும் உங்கள் மந்திரிகளையும் தான் பேசுகிறார். கோயில் சுத்தத்தை கொள்ளையடிக்கணும். உடனே அவர் தமிழ்நாட்டு மக்களை பேசுகிறாருன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொள்ள கூட்டம் தான். நீங்கள் கல்வியில் இருந்த இடத்தை பின்னால் தள்ளுவதற்கான அத்தனை விஷயங்களும் செய்தது நீங்கள் தான். உங்கள் அப்பா தான் சமச்சீர் கல்வின்னு கொண்டாந்து கல்வியவே மலிவாக்கினார். 5 வருஷம் ஆகியும் உங்கள் கட்சிக்காரன் 10 கோடி கொண்டு வந்தது இன்றைக்கு வர நாட்டு மக்களுக்கு எதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னே தெரியாது. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்ன செய்திகள் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தி, ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா. ஆங்கிலத்தில் இந்தியாவிற்காக பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்தியாவில் யார் சொன்னான்னு தெரியல, யார் சொன்னான்னு உங்களுக்கு சொல்லணும்ல. இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொல்லியிருக்கார், ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா, இந்தியாவிற்காக பேச வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு தேசப்பற்று கொண்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது. தேச விரோதிகள், இந்த நாட்டையே கூறு போடணும்னு நினச்ச தேச விரோதிகள் கட்சியை சேர்ந்தவங்க. அவங்களில் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு. யாருன்னா நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு. இந்தியாவிற்காக பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு இதை புதுசாக தொடங்கியிருக்காரு. ஒரு ஆப்புங்கிறது ஒரு புது செயலி, அதை தொடங்கியிருக்காரு. அதில் ஒரு இந்தியாவிற்காக பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு மக்கள்கிட்ட பேச போகிறாங்களாம். எவ்வளவு ரெட்டை வருஷம் பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது, வயசானவங்களுக்கு தெரியும். அரசியல் அவங்களுக்காக இதை சொல்கிறேன். இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு அருகதை இருக்கிறதா? அடிப்படை பழைய கதைக்கு போங்க. சுதந்திரம் கொடுக்கும்போது இந்த கூட்டத்தோட இவங்க தந்தைன்னு சொல்லுவாங்கள்ல, இவர்களெல்லாம் பிள்ளைகள், ஈவேராவின் பிள்ளைகள். இவர்களுடைய தந்தை என்ன சொன்னாருன்னா, சுதந்திரம் கொடுக்கும்போது இந்தியாவிற்கு சுதந்திரம் தேவையில்லை அப்படின்னு. அப்போ எல்லோரும் போய் கேட்டாங்க, ஏன் தேவையில்லைன்னு சொல்லுங்க. சரி, தேவையில்லை வச்சுக்கலாம். ஏன் தேவையில்லை அப்படின்னா, வட இந்தியக்காரன் தென்னிந்தியாவில் இருக்கும் நம்மை ஆளுவான். ஏன் வட இந்தியாக்காரன் அவங்க ஆளுண்டா என்ன தப்புங்க? இது இப்போ இந்தியாவுக்காகத்தானே சுதந்திரம். இதே வட இந்தியாக்காரங்க எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிட்டு எவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு. நேதாஜியோ ஒரு வட இந்தியக்காரர் தானே, காந்தியோ ஒரு வட இந்தியக்காரர் தானே, மற்ற மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வட இந்தியக்காரவங்க தானே. அவர்கள் நாட்டு சுதந்திரத்துக்காக போராடும்போது சுதந்திரம் கிடைச்சா அவங்க நம்மளை ஆளக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்கன்னா, வட இந்தியாவில் பாப்பாங்க அதிகம், பிராமணர்கள். அவன் முக்கியமான பதவிக்கு நம்மளை ஆண்டுருவான். சரி, வட இந்தியாவில் இருக்கிறவங்க பாப்பாண்ணே வைங்க, அவங்க ஆளணும்னா அப்போ வெள்ளைக்காரன் ஆளலாமா? வெள்ளைக்காரன் ஆளலாம். இவர்கள் நம்ம ஆளக்கூடாது. அதனால் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு வெள்ளையர்களை கேட்டுக்கொண்டார். அதை மீறி வெள்ளையர்கள் சுதந்திரம் கொடுத்த உடனே 1947 திருவெங்கும் மக்கள் அப்படியே கொண்டாடினாங்க. பாரதியார் கண்ட கனவு. பாரதியார் சொன்னார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. சுதந்திரம் அடைஞ்ச அன்னைக்கு ஆடுவோம் பள்ளு பாடுவோம் அப்படின்னு. அப்படி சொன்ன மனுஷன் அவரே சுதந்திரத்தை பார்க்கல. இந்த தேச விரோதிகள் சுதந்திரத்தை அன்றைக்கி என்ன பண்ணாங்க? வீட்டில் கருப்பு கொடி கட்டிடான்னு எல்லாம் கருப்பு கொடி கட்டின கூட்டம். இது 47 கருப்பு கொடி கட்டின கூட்டம். அதுக்கப்புறம் தான் இவர்கிட்டருந்து இவர் சிஷியர்கள்லாம் பிரிஞ்சாங்க. அண்ணாதுரை, கருணாநிதி. அது கூட ஏன் பிரிஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் பல கதைகள் இருக்குது. பெரியாருக்கு பெரிய ட்ரஸ்ட் இருந்தது. தன்னுடைய சொத்துக்களை அவர் அண்ணாதுரை இந்த கும்பல் பூரா நமக்கு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. பெரியார் விவரமான ஆள். வளர்ப்பு பொண்ணையே கட்டிட்டு வளர்ப்பு பொண்ணுக்கு சொத்து கொடுக்குறேன்னாரு. உடனே அவர் 72 வயசில் கல்யாணம் பண்ணுறாரு. அதனால் திகாவை விட்டு விலகுறோம்னு சொன்னது எதுக்குன்னா, பாதி சொத்து கிடைக்கலையேங்கிறது இந்த கும்பல். அப்புறம் தான் 1949 திமுகவை ஆரம்பித்தது. திமுகவை ஆரம்பித்த உடனே ஈவேராவுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லி
பிரிவினை விதையத்தான் தூங்கினாங்க. தனி நாடு வேணும், அதுதான் உங்கள் கோரிக்கையை, திமுகவின் கோரிக்கை. இன்றைக்கி ஸ்டாலின் இது இந்தியனாக பேசுகிறேன்னு சொல்கிறார, தனி தமிழ்நாடு, அதுதான் உங்கள் கொள்கை. அதுக்கப்புறம் 62 இந்தியை படிக்க மாட்டோம், இந்தியை எதிர்ப்போம்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தோடனே 67 சரி தனித்தமிழ்நாடை கைவிடுறோம், ஆனால் நாங்கள் என்றுமே மாநில சுயாட்சி கேட்போம்னு அப்போ ஒரு பிரிவினை. இப்படி தன்னை எல்லா நேரமும் திராவிடர்களாகத்தான் சொல்லி கொண்டிருந்தார்களே ஒழிய தன்னை தமிழனாக கூட சொல்லவில்லை. ஏன்னா தமிழனுக்குரிய குவாலிஃபிகேஷன் யாருமே தமிழன் கிடையாது. அதனால் திராவிடர்கள்னு சொல்லி இந்தியர்கள்ங்கிற வார்த்தை இவங்க வாய் திறந்து பேசுனதே இல்லை. அதுதான் திமுக, அதுதான் திராவிட கலாச்சாரம், அதுதான் திராவிட மாடல். இப்படி பிரிவினைவே பேசிக்கிட்டு எல்லாரும் இப்போ கூட பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசுன்னு கிண்டல் அடித்தவங்க இவ்வளவும் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு இப்போ ஸ்டாலின், நான் இந்தியனாக பேசுகிறேன்கிறார், ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா அப்படின்னு கொண்டு வர. இவ்வளோ பெரிய மகா நடிப்பு பாருங்கள், நாட்டை ஏமாத்துறது, மக்களை ஏமாத்துறது. ஏன் இந்தியனாக பேசுகிறேன்னு பேசுகிறாருன்னா ஆசை கட்டி விட்டாங்க. இவருக்கு பிரதமர் ஆசை, அதனால தான் ஹிந்தி கற்றுக்கிறார். இந்தியை எதிர்த்து போராட்டி இது பண்ணால் ஒரு காலத்தில் போராட்டம் பண்ண கட்சியின் தலைவர் ஹிந்தி கற்றுக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரதமர் ஆகணும். எவ்வளவு பேராசை பாருங்கள். ஆசையில் ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. பேராசைங்கிறது தான் எதற்கு தகுதி இல்லையோ அதை நினைத்தால் அதுதான் பேராசை. இவருக்கு இந்திய பிரதமர் ஆகணுங்கிற பேராசை. மொத்தம் 540 எம்பிக்கள், 271 எம்பிகள் இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். இவர் நிற்கிறதே 21 எம்பி. அதில் ஒரு 21 எம்பியும் ஜெயிச்சா கூட 540 மக்களவை தொகுதி கொண்ட இந்தியாவில் 20 பேர் கொண்ட இவரும் 20 எம்பி கொண்ட ஒருத்தர் பிரதமராக முடியுமா? அவருடைய பிரதமர் ஆசையின் கனவு தான் நான் இந்தியனாக பேசுகிறேன்னு திராவிடனாக இருந்த ஸ்டாலின் இந்தியனாக மாறியிருக்கிறார். சுயநலத்தில் தான் மாறியிருக்கிறார். பிரதமர் கனவோடு மாறியிருக்கிறார். அப்போ இவ்வளவு கனவு இருந்தது. நான் தான் நேற்று தான் பேசினேன். நீங்களெல்லாம் ஆட்சிக்கு வந்த இந்தியா கூட்டணி அங்கே வந்ததுன்னா இறை சக்தியே இல்லைன்னு தான் அர்த்தம். இறை சக்தி உங்களை வரவிடாது. மாநிலத்திலும் நீங்கள் ஆட்சி, மத்தியில் இருந்தால் என்ன ஆகும்? நாட்டை கொள்ளையடித்து விடுவீர்கள். இறைவன் உங்களை விடமாட்டான்னு தான் நேற்று சொன்னேன். அதுக்குள்ளே மினிஸ்டர் லிஸ்ட்டு பிடிஆர் மத்திய நிதியமைச்சராக பார்த்துக்கோங்க. அவர் இங்கே இருக்கிற நிதியமைச்சராகவே இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி கிடையாது. அவர் என்னமோ பெரிய இது மாதிரி யார் இவங்களாம் பெரிய திட்டங்கள்லாம் தீட்டுறாங்க. ஃபைனான்ஸ் செக்ரட்டரின்னு அங்கே ஒரு ஐஏஎஸ் உட்காந்துருப்பார். அந்த அதிகாரிகள் சொல்கிற அறிவுரைகளை தான் இவங்க கேட்டு நடக்குது. இவங்களுக்கு சொந்தமாக சுயமாக எதுவுமே செய்கிறதில்ல. எந்த நிதியமைச்சர் வந்தாலுமே அதுதான். நிதியமைச்சர் நெடுஞ்செழியன்லேருந்து இப்போ இன்றைக்கி வந்தக்கூடிய இவங்களை நான் பார்த்தவன். ஸோ இவர்கள் எதுவும் சுயமாக செய்கிறதில்லை. இந்திரா காந்தியே நிதி அமைச்சகத்தை அவரை கையில் வச்சுருப்பார். அவருக்கு என்ன தெரியும் நிதி அமைச்சகத்தை பற்றி? இந்தியாவில் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்கள் 5 பேரை வச்சுருந்தார். அந்த 5 பேரையும் கூப்பிட்டு அவங்ககிட்ட அறிவுரைகள் கேட்டு அவர்களை திட்டம் தீட்ட சொல்லி அப்படி தான் பண்ணுவாங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் மிகச்சிறந்த நிதியமைச்சராகலாம் இருந்ததில்லை. சும்மா நீங்கள் வெளிநாட்டில் போய் எம்பிஏ படிச்சுட்டிங்கன்னா பெரிய ஆள் இல்லை. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு அந்த இதெல்லாம் தெரிஞ்சு. ஸோ இவர்களெல்லாம் திமுகவை சேர்ந்தவர்களெல்லாம் பெரிய நிதியமைச்சராக வருவார்னு சொல்லி ஸ்டாலின் சுயநலத்தோட பிடிஆர் வச்சார். ஏன்னா பிடிஆர் தூக்கிட்டாருன்னா அந்த 30,000 கோடி கதை வெளியில் வந்துடும். உதயநிதியும் சபரீசனும் கொள்ளையடித்ததை அவர் சொன்னார். அதனால் எப்போவுமே அவரை கூட வச்சுக்கணும் அப்படின்ட்டு நிதியமைச்சராகணும்னு கனவுல இருந்தார். இன்றைக்கி ஸ்டாலினின் வலதுகரமான பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டார், பாஜக ஆட்சி தான் அமையும், பாஜக ஆட்சி அமைவது உறுதி. 2019 பாஜக எவ்வளவு இடங்களை பெற்றதோ அதே இடங்களையோ அதை விட அதிகமான இடங்களையோ பாஜக பெற்று ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டார். அப்புறம் எதுக்கு இந்த இந்தியனாக பேசுகிறேங்கிற நடிப்பெல்லாம் ஸ்டாலின் அவங்களுக்கு? எதுக்கு போய் வேஸ்ட்டாக ஹிந்தி படிக்கிறீங்க? எதுக்கு மந்திரியெல்லாம் போட்டு வச்சுருங்க? கிழிச்சு போட்டுருங்க. உங்கள் வலதுகையே சொல்லிட்டார, உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்த வலதுகையை பாஜக வருது அப்படிங்கிறத சொல்லிவிட்டார். அதனால தான். ஏன்னா இப்போ பாஜக மேலே உள்ள இதில் நாங்கள் சொல்லலை பாஜக ஆகணும். பாஜக மேல் எங்களுக்கு நிறைய விஷயங்களில் கருத்து வேறுபாடு உண்டு. குறிப்பாக வரி விஷயங்களில் நாங்கள் எதிர்த்து பேசியிருக்கோம். முக்கியமாக ஜிஎஸ்டி, பெட்ரோல் ப்ரைஸ் இதெல்லாம் அவங்க மேலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை.
ஆனால் அப்படி இருந்தாலும் இன்றைக்கி நாடு இருக்கும் நிலைமைக்கு பாஜக வந்தாகணும்ல. நான் நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகணும். இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி மோடி இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்சிக்கு வந்தோம்னா பாகிஸ்தான் வச்சுருக்கிற காஷ்மீர் பகுதியை நாங்கள் மீட்டுருவோங்கிறாங்க. நல்ல விஷயம் தானே. காஷ்மீர் முழுவதும் இந்தியாவுக்கு வந்தால் நல்லது தானே. அதில் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஃபரூக் அப்துல்லா என்ன சொல்கிறாரு, மீட்டுருவீங்களா காஷ்மீரை? பாருங்கள், இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியாவில் விளையிற சோறை சாப்பிட்டுக்கிட்டு ஃபரூக் அப்துல்லாங்கிற ஒரு தேச துரோகி என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் காஷ்மீரை மீட்டுருவீங்களா? பாகிஸ்தான் சும்மா கையை வச்சுக்கிட்டு உங்களை சும்மா இருப்பானான்னு கேட்குறாரு. இப்படி யாரெல்லாம் தேசத்தை விட்டே துரத்த வேண்டாமா? இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா கூட்டணி. ஆக தேச துறவிகளின் கூட்டம் தான் இந்தியா கூட்டணி. அப்படி பார்க்கும்போது பாஜக மேலே எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கி நாடு இருக்கிற நிலைக்கு பாஜக வரணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் பாஜகவை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம். 400 இடம் வந்தால் காஷ்மீரை மீட்டுருவோங்கிறாங்க. நான் காஷ்மீரை மீட்டுறீங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டை இந்த ஸ்டாலின் குரூப்பிட்டிருந்து மீட்டுருங்க, இந்த மந்திரிகளை பூரா ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதனால் விரைவில் பாஜக ஆட்சி அமையட்டும், இவர்களெல்லாம் ஜெயிலுக்கு போகணும். அதை மோடி செய்வதாக இருந்தால் மோடிக்கு முழு ஆதரவை கொடுக்கிறோம். காரணம், மக்களின் பணம் ஆயிரக்கணக்கான கோடி தினமும் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு வழி பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பாஜக ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். மக்கள் எல்லோரும் விரும்புங்க. ஏன்னா ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. நாங்களே நோட்டாவுக்கு தான் போட சொன்னோம். தமிழ்நாட்டில் உள்ள நிலைமையை வச்சு தான் நாங்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போட சொன்னோம். தமிழ்நாட்டில் நிலைமை சரியில்லை, சரியான முறையில் அவங்க எலெக்ஷனை ஹேண்டில் பண்ணலை, நல்ல கூட்டணி அமையலை. அதனால தான் இங்கே எதிர்த்தோம். ஆனால் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தான் நாடு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்பணும். அடுத்தது மோடியோடு போய் மோதுறார் ஸ்டாலின். என்னென்னா, மோடி என்ன சொல்லியிருக்காரு, கோயிலின் செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிக்கும் திருடர்களின் கூட்டம்னு சொல்லியிருக்காரு. இது யார் சொல்கிறாரு உங்களுக்கே தெரியும். நம்மளை பார்த்தா சொல்கிறாரு, கோயில்களின் செல்வத்தெல்லாம் நம்மளாக கொள்ளையடிக்கிறோம். கொள்ளையடிக்கிறது யார்? இந்த திருட்டு திராவிட கூட்டம் தான். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. கோயில்களின் பொக்கிஷத்தை, கோயில்களின் சொத்தை கொள்ளையடிக்கும் திருடர்களின் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டார். உடனே ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இவர் தான் திட்டுறாங்க, இவங்க திமுகவை தான் திட்டுறாருன்னு தெரியும், ஆனால் நம்மளை நசுத்துட்டுன்னு சொல்கிறார். தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் தப்பாக பேசாதீங்க. அவர் எங்கள் தமிழ்நாட்டு மக்களை பேசுவோம், உங்களை தான் பேசினார் ஸ்டாலின். உங்களையும் உங்கள் கட்சியும் உங்கள் மந்திரிகளையும் தான் பேசுகிறார், கோயில் சுத்தத்தை கொள்ளையடிக்கணும்னு. உடனே அவர் தமிழ்நாட்டு மக்களை பேசுகிறாருன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொள்ளை கூட்டம் தான். நீங்கள் அவர் மோடி மட்டும் சொல்லலையே, நீங்கள் இவர் எடுத்துக்கோங்க, பொன்மாணிக்கவேலு என்ன சொல்கிறாரு, கோயிலுக்கு வரி போடுறாங்கன்னு சொல்கிறாரு. கோயில்கள் வருமானத்துக்கு வரி போடுறாங்க தமிழ்நாடு அரசாங்கம். வரி போடாத கோயிலில் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 427 கோடி ரூபா வரி போட்டா நீங்க மனுஷங்களா? அவர் சொல்கிறார், தமிழ்நாடு அரசாங்கம் வரி போடுறாங்க கோயில்களுக்கு. ஒரு லட்சம் வருமானம் வந்தால் அந்த கோயிலுக்கு உழவு, இந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு 500 கோடி வரை வரியை போடுறாங்கன்னு சொல்கிறாரு. அதுபோக நீங்கள் ஒவ்வொன்றையும் இதுக்கு விடுறது, லீஸுக்கு விடுறது, குத்தகைக்கு விடுறது, அதில் கமிஷன் வாங்குறது, அதெல்லாம் எவ்வளவு நகையை பூரா உருக்கி விட்டீங்க. அருமையான நகைகள் பல பொதுமக்கள் ஆண்டவனுக்கு காணிக்கையாக கொடுத்தது. அது நகையாக வச்சுருந்தா கணக்கு தெரிஞ்சு போகும்ல. அப்போ இந்த நகை எங்கே அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இவர் அப்படி தான் பண்ணார். எப்படி திருட்டு போனது தெரிஞ்சது, மயிலாப்பூர் சென்னை கபாலீஸ்வரர் கோயிலில் முக்கியமான இது திருடு போச்சு. மயில் மயிலுக்கு அந்த மயிலுடைய அழகில் இது இருக்கும், ஒரு முக்கியமான இது இருக்கும், யானை மாதிரி ஒரு தோற்றமுள்ள ஒரு இது இருக்கும். அது உருவத்தோடு இருந்ததுனால தான் பொன்மாணிக்கவேலு போய் அந்த சிலையை காணலை அப்படின்னு கண்டுபிடிச்சார். இதெல்லாம் உருக்கிட்டா யாரும் கண்டுபிடிக்க முடியலை. திருடன் திருடிட்டா காட்டு. அதை தான் நான் சொன்னேன்ல, காவல்துறையில் திருடன் திருடிட்டு உங்கள் நகையை திருடிட்டு போனோன்னா முதல் வேலை உருக்கிடுவான். ஏன்னா அவன் திருடினது தெரியக்கூடாது. அது மாதிரி இந்த கூட்டம் உருக்கி வச்ச நகைகளின் மதிப்பே பல நூற்றுக்கணக்கான கோடி இருக்குது, அதெல்லாம் திருடிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பிரதமர் சொல்கிறாரு, திருடர்களின் கூட்டம், கோயில் சொத்துக்களை கொள்ளையடிக்கும் கூட்டம். அதுக்கு அவ்வளோ கோபம் வரும். அதனால் நாங்கள் அவனு சொன்னோம், பிரதமர் மோடி சொன்னது ஸ்டாலின் அவர்களையும் அவர் கட்சியும் தான் சொன்னார், கோயில்களை கொள்ளையடிக்கும் திருடர்கள் கூட்டம்னு. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லலை.
நீங்கள் ஏன் தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துகிட்டு போய் எங்களையும் திருடனாக்குறீங்க அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்தது சென்னையில், இது சென்னையை பற்றிய விஷயம், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சென்னையில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாழ்கிறாங்க. தினமும் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போகிறவங்க, வெளி மாவட்டங்களுக்கு போகிறவங்க நிறைய கூட்டம். முன்னாடி சென்னையில் பாரிஸுங்கிற இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, பிராட்வே பஸ் ஸ்டாண்ட். அந்த பிராட்வே பார்த்தீங்கன்னா பாரிஸுங்கிற இடத்துல பயங்கரமான கூட்ட நெரிசல், வாகன நெரிசல். அப்போ தான் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து இப்படி முக்கியமான இடத்துல வச்சா வாகன நெரிசல் ஆயிரும், ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டை தள்ளி வைப்போன்னு தான் கோயம்பேடுக்கு மாற்றினாங்க ஜெயலலிதா. ஏன் மாற்றினாங்கன்னா வாகன நெரிசல், பிராட்வே வந்து ரொம்ப இது இடமும் சின்னதுன்னு மாற்றி அதுக்கப்புறம் பிராட்வேலேருந்து கோயம்பேடு போடணுன்னா மக்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. எல்லோரும் கோயம்பேடை விரும்பினாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கிளம்பாக்கம் அப்படின்னா அங்கே கொண்டு போனாங்க பஸ் ஸ்டாண்டு. அதுவே பொதுமக்களுக்கு ரொம்ப தூரம். இந்த கூட்டம் வந்த உடனே, ஸ்டாலின் கூட்டம் வந்த உடனே லூலு மகாலுக்கோ இல்லை அவங்க எதுக்கோ சொந்தத்துக்கு ஐடியா பண்ணி வச்சுட்டாங்க, கோயம்பேடு விலை பேசி வச்சுட்டாங்க. அதனால் ஒரே நாளில் எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் கிளம்பாக்கம்னு போட்டாங்க. 2000 ரூபா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஆட்டோவுக்கு 2000 ரூபா ஆகுது, 3000 ரூபா ஆகுது. அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் பொழப்பையும் கெடுத்தாங்க. கிளம்பாக்கம் மிகப்பெரிய மோசடி வந்தது. சரி, கிளம்பாக்கத்தை ஒழுங்காக வச்சுருக்கலாம்ல. மறுபடியும் பிராட்வேக்கு கொண்டு வராங்க. பிராட்வேல பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறீங்க. எவ்வளவு கோமாளித்தனமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது, மக்கள் புரிஞ்சுக்காங்க. பிராட்வேல வந்து இட நெருக்கடியாக இருக்குது, வாகன நெரிசல் அதிகம் இருக்குது. முக்கியமான சென்னையின் முக்கியமான பாரிஸில் இருக்கக்கூடியது, அங்கே அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பல கோடி செலவு பண்ணி, மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி கோயம்பேடுக்கு போச்சு. அந்த கோயம்பேட்டிலிருந்து கிளம்பாக்கம் போனதை திருப்பி பிராட்வேக்கே கொண்டாந்து மிகப்பெரிய அளவில் பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறாங்களாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு கான்ட்ராக்டில் கோடிக்கணக்கில் கொள்ளை கிடைக்கிறதுக்காக ஸ்டாலின் போடக்கூடிய திட்டம் தான் இது. மீண்டும் பிராட்வேங்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம், அக்கிரமம் பாருங்கள். மறுபடியும் பார்த்தீங்கன்னா சென்னை பாரிஸில் வாகன நெரிசல் அதிகமாகிடும். இப்போ கிளம்பாக்கத்தை என்ன பண்ண போகிறீங்க? பிராட்வேல ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுன்னா பல நூற்றுக்கணக்கான கோடி செலவு பண்ண கிளம்பாக்கத்தை என்ன பண்ண போகிறீங்க? இது வந்துக்கிட்டு கோயம்பேடை யாருக்கு விற்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, மக்கள் இது வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டோங்கிறதுக்காக மக்கள் பணத்தெல்லாம் இந்த அளவுக்கு கொள்ளையடித்து இது பண்ணக்கூடாது. ஸ்டாலினுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நடந்து கொண்டு இருப்பது ஜனாதிபதி ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி இல்லை. வெறும் அதிகாரிகள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் பொம்மையாக இருக்கார், ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிற விஷயத்தில் மட்டும் பக்காவாக ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து மறுபடியும் பிராட்வேயை கொண்டாந்து கான்ட்ராக்டில் கொள்ளையடிப்பதற்காக பழைய பஸ் ஸ்டாண்டுக்கே திருப்பி கொண்டு வருகிறார் ஸ்டாலின்கிற குற்றச்சாட்டை ஸ்டாலின் மேலே வைக்க விரும்புகிறோம். அதே பழைய இடத்துக்கே நீங்கள் வருவதற்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கோயம்பேடை நீங்கள் யாருக்கும் விற்கக்கூடாது, விற்று வேண்டியவங்களுக்கு விற்று கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கக்கூடாது. அதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். இவர் அன்புமணி ராமதாஸ் கூட சொல்லியிருக்காரு, இப்போ ஐடி பார்க்கு இந்த மாதிரி லூலு மகாலு இதில் மாலு இதுக்கெல்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்கு பயன்பட்ட ஒரு இடத்தை உலக மகா கோடீஸ்வரங்களுக்கு கொடுத்து கொள்ளையடிக்கிறது இவ்வளவு ஜனநாயக நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி அதனால் பாஜக இங்கே வந்ததுன்னா இனிமேலாச்சும் இந்த கூட்டத்தின் மேல் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அதனால் பிராட்வே திருப்பி பஸ் ஸ்டாண்டை கொண்டு வருவதற்கு எங்களுடைய பலமான எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது, முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ், அவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. மனைவி யார்? அவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், பீலா ராஜேஷ்னு பேர், ஐஏஎஸ். கொரோனா டைம்லலாம் மிக நன்றாக செயல்பட்டாங்க, வேகமாக செயல்பட்டாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை துன்புறுத்துகிறாரு, தாக்க வருகிறார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க போலீஸில். முன்னாள் டிஜிபி மேலே கொடுத்தா எஃப்ஐஆர் போடுவாங்களா? எஃப்ஐஆர் போட்டாலும் கைது பண்ணுவாங்களா? கைது பண்ணாலும் கையை ஒடிப்பாங்களா? நம்ம சாதாரண ஆளுங்களாக இருந்தால் கைது, கையை ஒடிக்கிறது, காவல்துறையை வச்சுக்கிட்டு காவலர்களை வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி அட்டூழியெல்லாம் நடக்கும்ல. இப்போ பாருங்கள், ராஜேஷ் தாஸ் ஏற்கனவே தேடப்பட்டு வந்தார். அந்த பெண் காவல்துறை அதிகாரிக்கு பாலியல் தொல்லைகள் கொடுத்தாருன்னு 3 வருஷம் தண்டனை அடைந்து 1 மாதம் 1.5 மாதம் ஆகி அவரை கைதே பண்ணலை. காரணம் உயர் காவல்துறை அதிகாரின்னு. இப்போ மனைவியான ஐஏஎஸ் ஆஃபீஸரே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. வெறும் வழக்கு பதிவு. ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க?
அவங்க அப்போ உயர் அதிகாரிகளுக்கு ஒரு நியாயம், சாதாரண மக்களுக்கு ஒரு நியாயமா? அதனால் இப்படி போயிட்டு இருக்கு. பொம்மை ஸ்டாலின்கிட்ட போய் என்னத்தை சொல்ல முடியும் நம்ம? அவருக்கு இந்த இதே தெரியாது. அவர் சும்மா அந்த மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டே ஏதாச்சும் ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்கு, பத்திரிக்கை படிக்கிறது இல்லை, டிவி பார்க்குறது இல்லை, அவருக்கு இந்த இதே தெரியாது. இப்படி ஒரு அநியாயம். சாதாரண மக்களுக்கு ஒரு சட்டம், உயர் அதிகாரிகளுக்கு ஒரு சட்டம், இப்படி கேவலமான ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வேதனையான விஷயம். அடுத்தது, கல்வி முன்னேற்றத்தில் தமிழ்நாடு முதலிடம் பெற்று விளங்குதுன்னு ஸ்டாலின் உளறி இருக்கிறார். மிகப்பெரிய உளறல். கல்வி முன்னேற்றத்தில் தமிழ்நாடு நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் குட்டிச்சவராச்சு. ஒரு காலத்தில் கல்வி முன்னேற்றத்தில் தமிழ்நாடு முன்னேறினது உண்மை. காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது, காமராஜர் இருக்கும்போது நிறைய பள்ளிக்கூடங்கள் அப்போ தான் திறந்தாங்க சுதந்திரம் அடைஞ்சு வந்ததில். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த உடனே கருணாநிதியில் எந்த முன்னேற்றமும் கல்வியில் ஏற்படவில்லை. எம்ஜிஆர் வந்த உடனே சாஃப்ட்வேர் இன்றைக்கி இவ்வளவு தான் இருக்குன்னா பல என்ஜினியரிங் கல்லூரியை திறந்தார், பல மெடிக்கல் காலேஜை திறந்தார். ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கப்புறமா மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் திறந்தாங்க. கருணாநிதியும் ஸ்டாலினும் இருக்கும்போது எந்த மெடிக்கல் காலேஜை திறந்தாங்க, எந்த ஒரு என்ஜினியரிங் காலேஜ் இது பண்ணாங்க? கணக்கு சொல்லுங்கள் ஸ்டாலின்கிட்ட. அதை விட்டுட்டு கல்வியில் முதலிடமா? கல்வியில் இருந்த இடத்தை பின்னால் தள்ளுவதற்கான அத்தனை விஷயங்களும் செய்தது நீங்கள் தான். உங்கள் அப்பா தான் சமச்சீர் கல்வின்னு கொண்டாந்து கல்வியவே மலிவாக்கினார். அனிதா போன்றவர்கள் எல்லாம் நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் உங்கள் அப்பா உருவாக்கின சமச்சீர் கல்வியோ என்னைக்கு உங்கள் அப்பா வந்தாரோ அன்னைக்கே குட்டிச்சவராக்கினார். இப்போ மறுபடியும் இருக்கிற நீட் தேர்வு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவர்களுடைய அறிவுத்திறனை கெடுக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி வரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீட் தேர்வை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிற முதலாளிகளுக்கு பணம் அதிகம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கல்வியை விற்கிறதுக்கு துணிஞ்சு தான் நீங்கள் அதுக்கு துணை போயிட்டு இருக்கீங்க. நீட் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்க கொடுக்கணுங்கிறது நான் கல்வியை நல்ல விதமாக வளர்க்கக்கூடிய விஷயமா? அப்போ கல்வி குட்டிச்சவரானது யாரால்? உங்களால். அதனால் இவனையும் கொண்டாந்துட்டு இப்போ என்னடான்னு கேட்டால், பாடத்திட்டத்தில் 7ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸு 9ஆம் கிளாஸில் கருணாநிதியை பற்றி இவங்க சொன்னபடி, தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னபடி கல்வியை காவிமயமாக்குனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க சொன்னபடி கல்வியை கருணாநிதி மயமாக்குன மாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு பாட புஸ்தகத்துலேயும் யாரை பற்றி யாரை மாதிரி இருக்கக்கூடாதோ தமிழ்நாட்டு இளைஞர்கள் அப்படி ஒரு ஆளை பாடத்திட்டத்தில் கொண்டு கல்வியை குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்தில் ஸ்டாலின் சொல்கிறாரு கல்வியில் முதலிடம் பெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கேவலமான விஷயம். அடுத்தது, நயினார் நாகேந்திரன்கிட்ட 4 கோடி கைப்பற்றினாங்க எலெக்ஷன் டைமில். அதை சிபிசிஐடி விசாரிக்குமா? பார்த்துக்கோங்க, விசாரிக்கணும். பணத்துக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க யார் இது பண்ணியிருந்தாலும் தப்பு தான். எலெக்ஷனுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணால் தப்பு தான், பிடிங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, பிடிங்க. ஆனால் இந்த துச்சாதனன் துரைமுருகன் பையன் கதிர் ஆனந்திட்ட போன எலெக்ஷனில் வெள்ளூர் இதில் 10 கோடி பிடிச்சிங்கல்ல, அது என்னாச்சுன்னு மக்களுக்கு சொல்லிவிட்டு நயினார் நாகேந்திரனை பிடிங்க. 5 வருஷம் ஆகியும் உங்கள் கட்சிக்காரன் 10 கோடி கொண்டு வந்தது இன்றைக்கி வர நாட்டு மக்களுக்கு எதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னே தெரியாது. ஆனால் நயினார் நாகேந்திரன் எலெக்ஷனுக்கு முடிஞ்சு அந்த எலெக்ஷன் இன்றைக்கி நடக்கிறதுக்குள்ளே, அந்த தேர்தல் முடிவுகளில் வர்றதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கிறாங்களாம் சிபிசிஐடி வச்சுக்கிட்டு. அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், முதல்ல கதிர் ஆனந்தை கைது பண்ணுங்க, அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரனை கைது பண்ணுங்க அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்க விரும்புகிறோம். அடுத்தது, அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஒரு யூடியூபர் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு எனக்கு இந்த பெண் குழந்தை பிறக்க போகிறது, ஆண் குழந்தை பிறக்க போகிறதுன்னு அவர் யூடியூப்பில் போட்டார். உடனே சுகாதாரத்துறை, ஸ்டாலின் தலைமையில் இருக்கும் சுகாதாரத்துறை அவர் மேலே நடவடிக்கை எடுங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, ப்ரொஹிபிஷன் ஆஃப் செக்ஸ் செலெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு இருக்கு. அதாவது முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஸ்கேன் எடுப்பாங்க, பெண் குழந்தையாக இருந்தால் கருக்கலைப்பு பண்ணிடுவாங்க, ஆண் குழந்தையாக இருந்தால் வச்சுக்கணும். இதெல்லாம் நடந்த உடனே அரசாங்கம் என்ன நினச்சாங்க, எல்லாருமே பெண் குழந்தைகளை கருக்கலைப்பு பண்ணிட்டா பெண்களுடைய எண்ணிக்கை குறையா போயிடும், அப்புறம் ஆண்கள் எண்ணிக்கை போயிடும், ஆண்கள் இருந்த நாட்டில் என்ன பண்ண அப்படின்னு இதை சட்டத்தின் மூலம் தடுக்கணும்னு
1996 இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை என்ன குழந்தைங்கிறத ஸ்கேனிங் எடுத்து பரிசோதனை செஞ்சு ஆஸ்பத்திரி கொடுத்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை, சட்டப்படி குற்றம், 3 வருஷம் வரை ஜெயிலுக்கு போகணுன்னு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நம்மளும் வெளியிலேயே சொல்லக்கூடாது, நம்மளும் அதுக்கு முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு சட்டம் வந்தது. அதனால் எல்லா ஆஸ்பத்திரியிலையுமே பிறக்கிற குழந்தை என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம வச்சுருக்கிற இது டெஸ்ட்டு இதெல்லாம் இருக்க, கிராமத்தில் இருக்கிற மருத்துவச்சி எந்த டெஸ்ட்டும் இல்லாமல் எந்த பரிசோதனையும் இல்லாமல் பிறக்க போகுது ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சி பெண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அரளி விதையை கொடுத்து அந்த பெண் குழந்தைகளை கருக்கலைப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காகத்தான் பாரதி ராஜாவே ஒரு படம் எடுத்தார் அந்த கருக்கலைப்புக்கு எதிராக. ஏன்னா கடைசியாக பிறந்த பெண் குழந்தை நல்ல பெரிய ஆளாகி பெற்றோர்களை காப்பாற்றுவாங்க. அதனால் பெண் குழந்தைகளை நம்ம கருக்கலைப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் அந்த படத்தை எடுத்தார். இப்படி நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அதுக்காக சட்டம் நகர்ப்புறத்தில் போட்டாங்க. நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க ஸ்கேனிங் எடுக்கக்கூடாது, என்ன குழந்தைன்னு கண்டுபிடிக்கக்கூடாது. ஆனால் இதில் என்ன கேட்டிங்கன்னா, வெளிநாடுகளில் அது சட்டப்படி தவறில்லை. வெளிநாடுகளில் கர்ப்பமாக இருக்கும் எல்லா பெண்களுக்கும் 5வது 6வது மாதத்துலேயே என்ன குழந்தைன்னு தெரிஞ்சு போகும். இதை நம்ம பெங்களூர்லேயே விழாவாக கொண்டாடுறாங்க. நம்ம நாட்டிலையும் தெரிஞ்சு போகுது. இவங்க சும்மா சட்டம்னு வச்சுருக்காங்க நிறைய பேர். ஏன்னா பெங்களூரில் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் நடக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன குழந்தை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு விழா. அந்த விழா எப்படி நடக்கும்னா, போய் டாக்டர்கிட்ட தெரிஞ்சுக்குவாங்க ரிப்போர்ட், என்ன குழந்தை. அவங்க குழந்தை பேர் எழுதி கொடுத்தோன்னே அதை அப்படியே ஒட்டிடுவாங்க, சீல் வச்சுருவாங்க. அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாது, அவங்க நண்பர்கள்லாம் சொல்லிடுவாங்க வெளியில் நீங்கள் பார்க்கக்கூடாது. கொடுத்தோடனே சீல் வச்சு மூடிடுவாங்க. மூடி 7வது 8வது மாதம் ஒரு விழா வைப்பாங்க. அந்த விழா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்பாவும் அம்மாவும் தாயாக போகிற பொண்ணும் தகப்பனாக போகிற ஆணும் என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னா அவளோடு இருப்பாங்க. பெரிய விழா நடத்தி அதில் பார்த்திங்கன்னா பழுப்பு நிறம் வந்ததுன்னா பெண் குழந்தை, ஊதா நிறம் வந்தால் ஆண் குழந்தைன்னு வச்சு பலூன்களை அப்படியே வைப்பாங்க. முதல்ல பழுப்பு நிற பலூன் வரும் முதல் தடவை, பார்த்த உடனே ஐயோ பெண் குழந்தைம்பாங்க. 2வது தடவை நீல நிறம் வரும், அப்போ என்ன குழந்தை, ஆண் குழந்தையா, இது மாதிரி அவங்களுக்கு சஸ்பென்ஸில் வச்சு 5வது தடவை கடைசியில் என்ன கலர் பலூன் வருதோ அதுதான் குழந்தைன்னு சொல்லி 5வது இதில் காமிப்பாங்க. பழுப்பு நிறம் வந்துடும் பெண் குழந்தை அப்படின்னோடனே எல்லாம் கை தட்டுவாங்க. இப்போ தான் பெண் குழந்தைகளை பற்றி யாரும் பெண் குழந்தை பெறுவதை தப்பாக நினைக்கிறது இல்லையே. இப்போல்லாம் மாறிடுச்சு. பெண்கள் நிறையா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெற்றோர்களை அதிகம் பார்க்குறதுல பெண் குழந்தைகள் தான் அதிகம் பார்க்குறாங்க. அதனால் யாரும் பெண் குழந்தையை விரும்புவதில்லை. அதனால் இப்படியெல்லாம் விழாக்கள் நடந்து என்ன குழந்தை என்பதை பிரசவத்துக்கு முன்னாடியே பெங்களூரில் நடத்தி அதுக்கு ஒரு விழாவை நடத்துகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்னடான்னு கேட்டால் ஒரு இப்போ யூடியூபர் சொன்னாராம், எனக்கு பெண் குழந்தை பிறக்க போகுது, அவரை பிடிங்கிட்டான். இப்போ பிரித்து பாருங்கள், அரெஸ்ட்டு கூட பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி தமிழ்நாடுன்னா தான் பயமாக இருக்குது. அரெஸ்ட் பண்ணால் சும்மா இல்லையா, ஜெயிலுக்கு போய் கையால் ஒடிச்சுக்கிடுவாங்கல்ல, அது செஞ்சாலும் செய்வாங்க. அது யூடியூப்னால் விடவே மாட்டாங்க. காவல்துறை யூடியூப் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. அதனால் இப்படி வந்தாலும் வந்துடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு சாதாரண குற்றம்ப்பா. ஏதோ வந்தாலே எனக்கு பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னா அடித்து உள்ளே போட்டு விளக்கு போட்டு உள்ளே தள்ள போகிறீங்களா? சுகாதாரத்துறை பெரிய ஒரு மாதிரி கடிதம் எழுதியிருக்கான், பிடிச்சி உள்ள. நாட்டில் அயோக்கியத்தனம் பண்ணுறவன் 1000 பேர் இருக்கான், அரசியல்வாதியில் அயோக்கியத்தனம் பண்ணுறவன் இருக்கான். அவங்கள பிடிச்சி முதல்ல உள்ளே போடுங்க. எனக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுது, பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னால் அவன் மேலே வழக்கு பதிவு செஞ்சு மிகப்பெரிய குற்றமாக அது இல்லை, மிகப்பெரிய குற்றமாக. பக்கத்தில் இருக்க பெரிய இப்போ துபாயில் தான் அந்த பெண் இருக்காங்க. எனக்கு பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய மனைவி துபாயில் இருக்காங்க. அங்கே சட்டப்படி டெஸ்ட் எடுக்கிறது தப்பு இல்லை, முன்னாடி தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. ஸோ இதை ஒரு மிகப்பெரிய குற்றமாக்கி இதான் இங்கே தானே ஜனாதிபதி ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கொண்டு போகிறாங்க. நான் சொல்கிறேன், சட்டம் இருக்கட்டும், பயமுறுத்துங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அந்த பெண் குழந்தைன்னு சொல்லி கருக்கலைப்புக்கு போயிருந்தால் கூட நீங்கள் அவங்க மேலே இதை எடுக்கலாம். அந்த ஆள் பெருமையாக சொல்லுகிறான், எனக்கு இன்னும் குழந்தை பிறக்க போகுதுன்னு. அவர் மேலே ஒரு நடவடிக்கை என்பது கோமாளித்தனம். நிறைய பேர் பார்ட்டி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதெல்லாம் முதல்ல ரெகுலேட் பண்ணுங்க. சாதாரண விஷயத்துக்காக வழக்கு பதிவு செய்தது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது இந்த தெர்மோகோல் செல்லூர் ராஜுன்னு ஒரு மந்திரி இருக்கார், அதிமுகவில் கோமாளி மந்திரி. தெர்மோகோல் செல்லூர் ராஜான்னு பேர். அவர் அதிமுகவில் இருக்கார் இன்னும். ஆனால் ஒவ்வொரு எதிர்கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையாக பாராட்டுறார். எந்த கட்சிக்கு தாவலான்னு அவருக்கு ஒன்றும் புரியலை. முதல்ல விஜயை பற்றி சொன்னார். விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி தான் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் மக்களுக்கு செலவு பண்ணிக்கப்படுறதுக்கு போகிறாரு, அவர் தான் நல்ல தலைவர் அப்படின்னு விஜய்க்கு இது விட்டு பார்த்தார். இப்போ இன்றைக்கி என்ன சொல்லிட்டாரு, இல்லை ராகுல் காந்தி தான் சிறந்த தலைவர், அவர் தான் வந்து அவர் விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இன்றைக்கி என்ன ராகுல் காந்திக்கு இது விடுறாரு. அங்கேயும் பதில் இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ணுவார், நம்ம இப்போ பாலிடாலுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லுவார், அப்படியே ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியாக எந்த கட்சிக்கு தாவலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதிமுக தலைவர்களை தவிர எல்லோரையும் பாராட்டி கொண்டிருக்கிறார் செல்லூர் ராஜு. எடப்பாடி என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியலை. அதனால் கூடாரத்திலிருந்து ஒவ்வொருத்தராக போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி தண்டியுங்க. அப்போ தான் அதிமுக கூடாரம் நிரந்தரமாக இருக்கும். செல்லூர் ராஜு மேலே உடனே நடவடிக்கை எடுக்கிறது அதிமுகவுக்கு நல்லது, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு ஓடி விடுவார் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய செய்தி அலசல் நிறைவு பெறுகிறது. மீண்டும் புதிய செய்திகளுடன் நாளை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.